தூய சக்தி ஆட்சின்னு இவங்களும் இல்லைங்க, தடுமாறும் ஆட்சி அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு 17 நாள் ஆட்சிய. இதில் பார்த்தோம்னா பாசிட்டிவ்னு சொல்கிறதுனா, பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையும் அவர் நேரில் போய் சந்தித்தது அரசியல் நாகரிகமாக பார்க்கப்பட்டது. அப்புறம் 717 டாஸ்மாக் கடைகள் மூடுவேன் அப்படின்னு அந்த அறிவிப்பு, இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் முதல்ல 200 யூனிட் வரை மின் கட்டணம் கிடையாது, ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 500 யூனிட் தான்னா ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. அதாவது 100 யூனிட் வரை தான் அப்படின்னு டிசைனாக ஷாக் கொடுக்கறது. 5 ஏக்கர் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு பரப்புரையில் சொல்லிட்டு, இப்போ 50,000 வரை இருந்தால் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னா, சிறு குறு அப்படின்னா புதுசாக விவசாயிகளுடைய வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு தற்போதைய சிஎம் அப்படிங்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இதுவரை பார்க்காத ஒரு புது மாடல் ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேர அந்த மாடல். 4 பேர் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கியிருக்குங்க தாவேக்காவுடைய ஆட்சியை. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்களேன்.